போதுமானது. ஏன்னா இங்க ஏதோ ஒரு சக்தியானதை மட்டுமே இந்த பிசினஸுடைய பங்களிப்பா இல்லை. பல லட்சம் பேர், சில லட்சம் குடும்பங்கள் இருக்கு. கூட்டங்க மதுரையில் இன்றைக்கி ஹப்பு ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இன்றைக்கி ஹப்பு வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. சரியான கூட்டங்க. அந்த இடத்துல செம்மையாக வேறு லெவலில் செலிப்ரேஷன் பண்ணி பிரம்மாண்டமாக வேறு லெவலில் செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். அது சரியான கூட்டங்க. ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு அந்த ட்ரம்ஸு, அந்த வீடியோட கூட்டம். ஸோ செம்மையாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் எத்தனை பேர் மிஸ் பண்ணீங்கன்னு தெரியல. ஸோ அந்த இடத்துல ஜாயின் பண்ணி ஸோ அந்த செலிப்ரேஷன் நீங்கள் கொண்டாடினீங்கன்னா அந்த என்ஜாய்மெண்ட்டை வேறு லெவலில் தரமாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோட ஃபுட்டேஜ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்து என்ஜாய்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ எம்டி சார் நிறையவே அப்டேட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வீடியோ பாருங்கள், தரமாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குன்னு தான் சொல்லணும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சிஸ்டர் வரல. மீண்டும் சொல்றேன், உங்க ஒத்துழைப்போட தனியா ஒண்ணு பண்ண முடியாது. உங்க ஒத்துழைப்போட மிகப்பெரிய தொழில் சாம்ராஜ்யம் உருவாக்கி அதன் மூலியமா உலக அளவில் நம்ம என்ன நினைச்சிருக்கோம் நம்பர் ஒன் அதை அடைவதற்கான அத்தனை முயற்சிகளும் எதிர்த்தாலும் தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு இங்க வந்த நாளைக்கு எங்க போறேன், நாளைக்கு 2 நாள் ட்ரைனிங் போறோம். அதை முடிச்சுக்கிட்டு சேலம், விழுப்புரம், அதுக்கப்புறம் ஹைதராபாத். இது இந்த வாரத்துக்கு. அடுத்த சொல்லி அதாவது என்னன்னா, ஒரு நிறுவனத்தை முடப்பதற்காக ஒரு நபர் போராடுறார். இதுவரைக்கும் அவர் பொருட்டாங்க இல்லை. ஏன்னா சொல்லிட்டு போட்டோம், கேள்வி கேட்க பதில் சொல்ல போறோம், அதிகாரத்துக்கு கேள்வி கேட்டா விளக்கம் தர போறோம், கேட்கறாங்க கொடுக்க போறோம். இப்படிதான் கடந்த 9 மாதம் இன்று வரை நான் வந்து கலந்து வந்திருக்கேன். உங்களுக்கு புரியுது? இன்னைக்கு காலையில் ஸ்பீட் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பா சேனல் வந்திருக்கும். நேற்றுக்கே பெரிய லிஸ்ட் போட்டாங்க. போதுமானது. ஏன்னா இங்க ஏதோ ஒரு சக்தியானதை மட்டுமே இந்த பிசினஸுடைய பங்களிப்பா இல்லை. பல லட்சம் பேர், சில லட்சம் குடும்பங்கள் இருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்டு எதிர்க்கிறவங்க கொஞ்சம் யோசிச்சு, அதை தான் நான் சொல்ல வரேன். காரணமே இல்லாம உங்களுடைய தனிப்பட்ட ஒரு உணர்வுக்காக, உங்க பப்ளிசிட்டிக்காக நீங்க ஏதாவது ஒரு பண்ணி வச்சு இதன் மூலியமா நான் மட்டும் பாதிக்கப்பட போறதில்ல, பல லட்சம் குடும்பங்கள் பாதிக்கப்பட போகிற ஒரு எண்ணம் மட்டும் உங்களுக்குள் இருந்ததுன்னா, உண்மையிலுமே சமூக சிந்தனை உங்களுக்குள் இருந்ததுன்னா இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டீங்கன்னு நம்புறேன். ஸோ நீங்க இனியாவது எதிர்ப்புகள் கொண்டு இன்னும் வேடிக்கை பாருங்க, சரியாக சப்போர்ட் பண்ணி கொடுங்க. நான் சொல்ல சரிதானே? ஸோ நாம சரியா செயல்படுறது மட்டும்தான் யோசிச்சு நினைச்சிருக்கோம். நம்பரோட
வருவதற்கான அத்தனை முயற்சிகளும் எதிர்த்தெடுத்தாலும் தொடர்ந்து நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு இங்க நாளைக்கு இங்க முடிச்சு சேலம், விழுப்புரம், ஹைதராபாத், இது இந்த வாரத்துக்கு. அடுத்த சபையில் எழுதுறது நம்ம ஏற்கனவே திட்டமிட்டதான். தமிழகத்தை 9 பகுதிகளாக பிரித்து அனைத்து பகுதிகளிலும் கப்பு கொண்டு ப்ராடக்ட்ஸ் அங்கிருந்து ஸ்டோர்களுக்கு விரைவாக டெலிவரி ஆகணும். அதன் மூலியமா எல்லா ப்ராடக்ட்டும் மக்களுக்கு தடை இல்லாமல் கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டிதான் நீங்க எல்லா பக்கமும் வந்து ஓரளவு நோக்கம் கிடையாது. உண்மையிலே அப்ப ஏமாத்தி போய் நோக்கமாக நின்று பண்ண தைரியமா வருவான் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் வர முடியுமா? அந்த ஊருக்குள்ள எதுக்கு கப்போட் பண்ணணும்? இது அட்வான்ஸ் கொடுத்துருக்குமா இல்லையா? இதுக்குள்ள செலவுல பண்ணியிருக்குமா இல்லையா? சரி, ஏமாத்தல் நோக்கமா இருந்தா எதுக்கு இதெல்லாம் வேலை செஞ்சு செலவிட்டு இதெல்லாம் சொல்லிதான் நிரூபிக்கணும் நம்மளைய. அப்படி கிடையாது. இது வந்து நம்ம செய்யக்கூடிய கண்டினியூட்டி. போடாதீங்க, லூசு பயில போட்டுவானுங்க. சத்தியானு பேசிக்கிட்டு இருப்பது அதுதான். கண்ணில் கண்ணீர் வடிந்தது, கல்லை குறைத்துக் கொண்டார். ஒழுக்கந்தாங்க அப்படியே நம்ம வீடியோ கட் பண்ணி போட்டு பார்த்தீங்களா? பேசும்போதே அழுகிறான், நீரும் கண்ணீர் வடிக்கிறார், மிரண்டு அழுகிறார், பயந்து. பாருங்க அங்கே தரமாக இருக்குன்னு தான் சொன்னோம். இன்னும் அடுத்தடுத்து வேறு மாதிரி தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அடுத்து நாளைக்கு பாருங்கள், செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு திருநெல்வேலியில் வந்து ஹப் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ மறக்காமல் இன்றைக்கி மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னு நாளைக்கு போய் கலந்துக்குங்க. ஸோ இன்னுமே வேறு லெவலில் பிரம்மாண்டமாக தான் இருக்கும். ஸோ அடுத்தடுத்து நம்ம வந்து அப்டேட் பண்ணலாம். ஸோ அடுத்தடுத்து நம்ம அப்டேட் பண்ணதுக்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நண்பா. ஸோ உங்களுக்கு குயிக்காக வந்து நோட்டிஃபை ஆகும். ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஃபுட்டேஜ் வந்து ஆட் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா நிறைய எதுவும் இல்லை, நிறைய ஃபுட்டேஜ் என்னால் வந்து எடுக்க முடியல. ஸோ இருந்தாலும் அதிகமாக கூட்டம் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபுட்டேஜ் வந்து ஆட் பண்ணிடுறேன். இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து நான் வந்து எண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட்டேஜ் வந்து எடுக்காமல் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயத்த வந்து அப்டேட் பண்ணுறேன் நண்பா. ஸோ ஓகே, இந்த ஒரு வீடியோவில் தான். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. நீங்கள் யாராச்சும் நிறுவனத்தில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் விசிட் பண்ணி என்னதுன்னு தெரிஞ்சுக்கிங்க. ஆஃப்டர் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்க நண்பா. ஸோ இந்த ஒரு வீடியோவில் தான். வீடியோ பார்த்தது நன்றி நண்பா. டாடா பை பை, சே நண்பா, பாய்.